ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வாய்க்கு ருசி அதை சாப்பிடணும் போல் இருக்குது. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா உரிச்ச கருவாடில் தொக்கு செய்யலான்ட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஒரு கவர் உரிச்ச கருவாடு வாங்கிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து நடுவில் இருக்கும். அந்த நடுமுள் இருக்கும் இல்லையா, எலும்பு மாதிரி நடு எலும்பு, அது வந்துட்டு நான் அந்த முள் வந்துட்டு எடுத்துட்டேன். ஒவ்வொன்றிலையும் க்ளீன் பண்ணி அலாசி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது எடுத்துட்டோன்னாவே மேஜராக இருக்கிற முள் நமக்கு இருக்காது. இது சாப்பிட்றதுக்கு கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே நடுவில் இருக்கிற முள், சைடில் இருக்கிற வெளா முள்ளுன்னு சொல்லுவாங்க, பெருசு பெருசாக இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே கருவாடு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ கஷ்டப்பட தேவையில்லை சாப்பிடும்போது. அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு கப்பு இந்த கப் அளவில் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம வந்து 2 அடி அடிச்சுக்கலாம் மிக்சியில். அதாவது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், தேகடையாக இருக்கிற மாதிரி மீடியமான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதாவது இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம வடைச்சட்டி வச்சிடலாம் அடுப்பில். வடைச்சட்டி இப்போ சூடேறிடுச்சு. நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் ஆயில் இதில் நிறைய சேர்த்துக்குவோம். அதனால் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துனா நமக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கம்மியாகவும் பெட்டர் ஃபீலாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். எசன்ஸ் வந்து அது கூட பெசன்ஸ் சாப்பிட்ற மாதிரி. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இல்லாதவங்க நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு எண்ணெய் கூட, ரிஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. கூட கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்ச போது பொரிஞ்சதுக்கப்புறம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு வந்து 2 பல் எடுத்துக்கோங்க. பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வணங்கட்டும். நல்லா வணங்கட்டும். எண்ணெயில் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் போட்டுட்டோம். நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டிஷ் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இட்லி, சட்னி, சாம்பார், சாப்பாடு, பருப்பு, காய் பொரியல் இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு ஏதாவது கறி நேற்று தான் நாங்கள் சாப்பிட்டோம், ஆனாலும் வந்து வேறு மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை வாசம் போட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதுக்கு நம்ம தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். உப்பு கொஞ்சம் போடலாம். இப்போது கருவாடு நம்ம கொஞ்சம் தானே எடுத்துருக்கோம். இப்போ அந்த கருவாட்டிலே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் வேகும்போது பத்தலை அப்படிங்கிறப்போது திரும்ப கூட குடிச்சு பார்த்துட்டு நீங்கள் உப்பு கலந்துக்கோங்க. ஏன்னா ப்ரெஷர் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம் கருவாடு. அதுக்கு மேக்ஸிமம் கருவாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உப்பான பொருள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு குறைச்சி போட்டுக்கோங்க. சாப்பிட்டு கூட போட்டு பார்ப்பீங்க. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டாச்சு தேவையான அளவு. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் காரத்துக்கு. சாம்பார் தூள் 2 ஸ்பூன். இப்போ இது நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இது பச்சை வாசம் போகணும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வரைக்கும் வெந்துட்டுருக்கும். ஒரு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கருவாடு இதில் போட்டால் கரெக்டாக இருக்கும். புளி கரைச்சல் புளி நெல்லிக்காய் சைஸுக்கு, சின்னதாக நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கரைசல் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஊற்றணுன்ட்டு இல்லை, பட் இருந்தாலும் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா கூடுதலாக கொடுக்கும் புளி ஊற்றுனீங்கன்னா. அதனால் நம்ம வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. அந்த மசாலா நீங்கள்
நம்ம ரெடியான மசாலாவுக்கும் கொஞ்சம் மேலே தண்ணி இருந்தால் போதும். இது இக்கிறதுக்கு இது வெந்தாவே நல்லா பச்சை வாசம் போய் வெந்ததுக்கப்புறம் கருவாடு போட்டால் கரெக்டாக இருக்கும். வேகட்டும். என்ன கருவாடு தொக்கு நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இது எப்படி எல்லாருக்கும் பத்தும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து கெட்டியாகும்போது இக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ரொம்ப கெட்டியாயிரும். அப்போ வந்து கொஞ்சம் எவ்வளோ சாப்பாடாக இருந்தாலும் அதுக்கு ஊறுகாய் மாதிரி கொஞ்சோண்டு போட்டிங்கனாவே நிறைய சாப்பாடு சாப்பிடுவீங்க. அதுவும் ரொம்ப பசியே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறும் நம்பும் சந்தோஷமாகவும் சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ இது வேகட்டும். தண்ணி ஊற்றியாச்சு, மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். புளிக்கரைசல் வந்து கொஞ்சோண்டு புளிக்கு மேலே கொஞ்சோண்டு தண்ணி ஊற வச்சிங்கன்னா போதும். ஏன்னா கொஞ்சோண்டு புளிக்கு கம்மியாக தண்ணி இருந்தது அப்படின்னா சீக்கிரம் ஊறிடும், சீக்கிரம் கரைஞ்சிரும். ஊறட்டும் வேகிற வரைக்கும். பச்சை வாசம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கருவாடு எடுத்து அதில் போட்டுடலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடிக்கடி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, தயிர் சாப்பிடும்போது ஃபுல் அண்ட் தயிர் பிசைஞ்சு அது தொட்டுக்கறதுக்கு இது யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். கரைச்ச சாப்பாடு, பழைய சாப்பாடு, இது எல்லாத்துக்கும் இது செம்மையாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை வாசம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது பச்சை வாசம் போய் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்குவீங்கன்னா, எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக நிற்கும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா பிரிஞ்சு வந்து வெந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கருவாடு இல்லையா, கருவாடு வந்து முன்னையே உரிச்ச கருவாடுங்கனால கொஞ்ச நேரம் தான் வேகணும். அதனால் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் வேக வச்சுட்டே தான். இப்போ இந்த கருவாடை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதையும் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். அப்படியே அது இக்கட்டும். அந்த 10 நிமிஷம் இக்கிறதுலே வெந்துடும் கருவாடு. மூடி வச்சிடலாம். இப்போது கரண்டி அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா பீஸ் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும் உறிஞ்ச கருவாடு. இப்போ மூடி வச்சிடலாம், வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தம்பி முட்டை வேக வச்சு கொடுத்தேன். அதில் அவன் மஞ்சக்கரை மட்டும் சாப்பிடாமல் அப்படியே அழகாக எடுத்து வச்சுட்டான் அதுலேருந்து. அதனால் அதையும் இதில் போட்டுடலாம், வேஸ்ட் பண்ணாமல். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ இக்க இது வந்து ரொம்ப அப்படியே கெட்டி ஆகிட்டே வரும். கொஞ்சோண்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டாவே இதை வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். பிடிச்சா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இது போல் நல்ல வீடியோஸில் ட்ரை பண்ணலாம். இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா என்ன கருவாடுனா கொல்லி கருவாடு. அது வந்து உரிச்ச கருவாடில் நம்ம செஞ்சுருக்கோம். உரிச்ச கருவாடில் நீங்கள் கருவாடை அப்படியே வாங்கிட்டு வந்து போடாதீங்க. நல்லா தண்ணியில் அலாசி எடுத்து அதில் இருக்கிற முள்ளை மட்டும், நடுவில் முள் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது எதுவும் எடுக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.